சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாமான ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் கிரேடு 3 கிரேடு 1 தேர்வு மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி ஜேஇ தேர்வு, என்டிபிசி தேர்வு மற்றும் கடைசியாக வரவுள்ள குரூப் டி தேர்வு மற்றும் ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதுல எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு. ஸோ இந்த ஆர்ஆர்பி மற்றும் ஆர்பிஎஃப் ரயில்வே போட்டித் தேர்வுல நீங்க தமிழ்ல படிச்சு தமிழ் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற்று எப்படி ரயில்வே பணியில் சேர்வது, அதற்கான வழிமுறைகள், ஆலோசனைகள் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த டிவில பாக்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ஃபார்மேட் தான் இது. ஸோ என்சிஆர்டி வால்யூம் 1 புக் என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமா 10,000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுல எல்லா சாப்டர் மேத்ஸ், சயின்ஸ், ரீசனிங் எல்லாமே இது கலந்துருக்கும். வால்யூம் 1 இது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் பாருங்க. ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாவே மல்டிபிள் சாய்ஸ். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும் மற்றும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், அதாவது அது சம்பந்தமான சில முக்கிய தகவல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாவே ஒன் வேர்ட் டைப்பு. எனவே என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு தேவைப்படுறவங்க, புக்கு மாடல் பார்க்குறவங்க, புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், படிப்பு, எந்த ஊர், எக்ஸாம் அதை பற்றி தகவல் வாட்ஸ்அப் பண்ணால் நீங்கள் மாடல் ஃபார்மேட்டை பார்க்கலாம். புக்கு வந்து அடுத்த மாதம் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுற முயற்சியில் ஏறக்குறைய நெருங்கி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னா ஈஸியாக வெற்றி பண்ணலாம். இப்போ நான் ஒரு கேள்வியை சொல்லி அதுக்குரிய பதிலை சொல்கிறேன். கேள்வி எப்படி கேட்டீங்கன்னு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய என்சிஆர்டி பேட்டர்ன். ஓகே, ஸோ நீங்கள் நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம கிளாஸ் பார்க்குறோம். இப்போ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. மனித உடலின் கடினமான பகுதி எது? இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற சாப்டர் வந்து லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல். அதாவது ஆர்ஆர்பியில் ஏஎல்பி தேர்வு மற்றும் டெக்னீஷியன் தேர்வு எழுத உள்ளவங்களுக்கு ஜெனரல் சயின்ஸில் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல், அதுல இந்த ஜுவாலஜி சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, மனித உடலின் கடினமான பகுதி எது? கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் டி, பல்சிப்பி. மனித உடலின் கடினமான பகுதி எது அப்படின்னா பல்சிப்பி. கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 2 பாருங்க. பற்கள் பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? பற்கள் பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் சி, ஓடன்டோலாஜி. ஓடன்டோலாஜி. பற்கள் பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? ஓடன்டோலாஜி. கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 3 பாருங்க. மனித உடலில் எத்தனை வகையான பற்கள் உள்ளது? ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டீத் இன் ஹியூமன் பாடி? மனித உடலில் எத்தனை வகையான பற்கள் உள்ளது? கொஸ்டின் நம்பர் 3 3க்கு சரியான விட ஆப்ஷன் பி, 4. மனித உடலில் 4 வகையான பற்கள் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 3 3க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 4 பாருங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சுரப்பி. சுரப்பினா இங்கிலீஷ்ல கிளாண்ட்னு சொல்லுவாங்க. ரத்த அழுத்தத்தை, பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ற சுரப்பி எது? கொஸ்டின் நம்பர் 4 4க்கு சரியான விட ஆப்ஷன் சி, அட்ரினல் சுரப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 5 பாருங்க. பற்கள் மற்றும் எலும்புகள் எதனால் ஆனவை? பற்கள் மற்றும் எலும்புகள் எதனால் ஆனவை? கொஸ்டின் நம்பர் 5 5க்கு சரியான விட ஆப்ஷன் பி, அதாவது ட்ரை கால்சியம் பாஸ்பேட். நல்லா பாருங்க, எலும்புகள் போன்ஸ் மற்றும் பற்கள் இவை எவற்றால் ஆனது அப்படின்னா ட்ரை கால்சியம் பாஸ்பேட். கொஸ்டின் நம்பர் 5 5க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 6 பாருங்க. மனித உடல்ல தற்காலிக பற்கள் எத்தனை? அதாவது டெம்பரரி டீத்ஸ் எத்தனை இருக்கு? மனித உடலில் தற்காலிக பற்கள் எத்தனை உள்ளது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6 6க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, 20 20 தற்காலிக பற்கள் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 7 பாருங்க. மனித உடலில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை எத்தனை? நம்பர் ஆஃப் மஸ்கிள்ஸ் இன் ஹியூமன் பாடி. மனித உடலில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை எத்தனை? கொஸ்டின் நம்பர் 7 7க்கு சரியான விட ஆப்ஷன் பி, 639 639. மனித உடலில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை 639. கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. அயோடின் பற்றாக்குறைவால் ஏற்படும் நோய் எது? அயோடின் பற்றாக்குறைவால் ஏற்படும் நோய் எது? கொஸ்டின் நம்பர் 8 8க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, முன்கழுத்து கல்லை. அதுக்கு இன்னொரு பேர் குவாட்டர் அப்படிம்பாங்க. முன்கழுத்து கல்லை, அதுக்கு இன்னொரு பேர் குவாட்டர். கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எது? மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னா கல்லீரல். கல்லீரல்னா லிவர். கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி, தி பிக்கஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி அப்படின்னா கல்லீரல், லிவர். கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க.
பிட்யூட்டரி சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? பிட்யூட்டரி சுரப்பி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மூளை. கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விட ஆப்ஷன் பி மூளை, பிரெயின்ல இருக்கு இந்த பிட்யூட்டரி சுரப்பி. இதெல்லாம் முக்கியமானது. டவுட் இருந்தா கமெண்டா சொல்லுங்க. புக் ஆர்டர் பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.